தந்தை, மைந்தன், தூய ஆவியரின் திருப்பெயரால் ஆமென். இந்த சிறப்பு பெந்தேகோஸ்தே திருநாள் வழிபாட்டுக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் திருத்துவ ஆண்டவரின் திருப்பெயரால் அன்போடு வரவேற்கிறோம். நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் தாயும் தந்தையுமான கடவுளே, இந்த மகிழ்ச்சி நிறைந்த நாளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். சிறப்பாக இந்த நாளிலும் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியரின் திருநாளாகிய பெந்தேகோஸ்தே திருநாளை திருச்சபையாக கொண்டாட எங்களுக்கு தந்த இந்த வாய்ப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருச்சபை உருவாகிய திருச்சபையின் பிறந்த நாளான இன்று எங்களுடைய திருச்சபைக்காக உம்மை போற்றுகின்றோம். இப்போதும் ஆண்டவரே, இந்த வழிபாட்டிலே உடைய திரு பிரசன்னம் இருக்க வேண்டுமாய் இடத்திலே மன்றாடுகின்றோம். இந்த வழிபாட்டை பல்வேறு இடங்களிலிருந்தும் கண்டு வழிபட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உம்முடைய தூய ஆவியானவருடைய நிறைவை, அபிஷேகத்தை இதை காண்கின்ற அனைவருக்கும் தாரும். நீர் எங்களை புதுப்பியும், உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே பலப்படுத்தும். இந்த வழிபாடு உமக்கு ஏற்புடையதாக அமையட்டும். இந்த வழிபாட்டின் துவக்கம் முதல் முடியும் மட்டும் எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய தூய ஆவியினாலே நிரப்பி உமக்கு சாட்சிகளாக வாழ அருள் தாரும். எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாகவே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரம தந்தையே. ஆமேன். சிருஷ்டிகர்த்தாவாம் வல்லோரை ஏற்றிடு உனக்கு ரட்சிப்பு சுகமானோரை கூடிடுவோம் பாடிடுவோம் பரனை மாண்பாய் சபையாரெல்லோ யாவையும் ஞானமாய் ஆளும் நீராடை ஆற்றலாய் காப்பாரே தாம் செட்டை மறைவில் தாமாய் தீங்கிடுவோம் இன்று நாம் வேண்டும் எல்லாம் யாவும் அவர் அருள்வாம். ஆமென். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய தந்தையாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்தினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே கடவுளின் அன்பு நமது இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தாப்பிடத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரரில் ஒருவராக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன். கடவுளின் அரசு சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரை நமக்கு இருக்கிறார். ஆகையால் நாம் ஜெப நிலையில் இருந்த வண்ணமாக நம்முடைய பாவங்களை
அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். முது பரிசுத்த கற்பனை குரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளை செய்த வாக்குத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளியாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிட எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகும்படி நாங்கள் இனி கடவுள் பக்தியும் நீதியும் தெளிந்த உத்தியோகமாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் உங்களுக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. ஆமேன். கடவுள் அருளிய பாவ மன்னிப்பை விசுவாசத்தினாலே ஏற்றுக்கொண்டவர்களாகிய நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோடி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். திருமறை பகுதியை வாசிக்க கேட்போம். இன்றைய நாளுக்கென்று குறிக்கப்பட்ட வேத பகுதி எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 14 வரை. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 14 வரை. கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன். அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களின் ஆவியை கட்டளிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது. ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காற்று திசை 4 வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள்
இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்கள் பிரேத குழியிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்திற்கு பண்ணுவேன். என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்பட பண்ணும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். வேத பாடம் வாசித்து முடிந்தது. படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி தூய யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள். யோவான் 16ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள். நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதிருக்க இவற்றையெல்லாம் உங்களிடத்தும் சொன்னேன். உங்களை தொழுகை கூடத்திலிருந்து விலக்கி வைப்பார்கள். உங்களை கொல்லுவோர் கடவுளுக்கு திருப்பணி செய்வதாக எண்ணும் காலமும் வருகிறது. தந்தையையும் என்னையும் அவர்கள் அறியாமல் இருப்பதால் தான் இவ்வாறு செய்வார்கள். இவை நிகழும் நேரம் வரும்போது நான் உங்களுக்கு இவை பற்றி முன்பே சொன்னதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். இதற்காகவே இவற்றை உங்களிடம் கூறினேன். தொடக்கத்திலேயே நான் இவற்றை உங்களிடம் சொல்லவில்லை, ஏனெனில் நான் உங்களோடு இருந்தேன். இப்போது என்னை அனுப்பியவரிடம் போகிறேன். ஆனால் உங்களுக்குள் எவரும் நீர் எங்கே போகிறீர் என்று என்னிடம் கேட்காமலேயே நான் சொன்னவற்றை குறித்து துயரத்தில் மூழ்கியுள்ளீர்கள். நான் உங்களிடம் சொல்வது உண்மையே. நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள். நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார். நான் போனால் அவரை உங்களிடம் அனுப்புவேன். அவர் வந்து பாவம், நீதி, தீர்ப்பு ஆகியவை பற்றி உலகினர் கொண்டுள்ள கருத்துக்கள் தவறானவை என எடுத்து காட்டுவார். பாவம் பற்றிய அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் என்னிடம் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை. நீதி பற்றி அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் நான் தந்தையிடம் செல்கிறேன், நீங்களும் இனி என்னை காண மாட்டீர்கள். தீர்ப்பு பற்றிய அவருடைய கருத்து தவறானது, ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் தண்டனை பெற்றுவிட்டான். படிக்கும்படியாக குறிக்கப்பட்ட நற்செய்தி பகுதி படித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். Amen.
கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, குழந்தைகளே, நண்பர்களே, ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரால் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் திருச்சபையின் வரலாற்றில் ஒரு சிறப்பு மிக்க நாள். பெந்தேகோஸ்தே பண்டிகையை, பரிசுத்த ஆவியானவரின் பண்டிகையை இன்றைக்கு நாம் கொண்டாடுகின்றோம். இன்றைக்கு திருச்சபையின் பிறந்த நாள். ஆகவே திருச்சபையின் பிறந்த நாளை கொண்டாடுகின்றோம். உங்கள் அனைவருக்கும் இந்த சிறப்பு பண்டிகை, பெந்தேகோஸ்தே திருநாள், பரிசுத்த ஆவியரின் திருநாள், திருச்சபையின் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி பெண்டிகாஸ்ட் டு யூ ஆல். ஜெபிப்போம். திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே. அன்பின் ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே நாங்கள் தருகிறோம். நீர் உம்முடைய திருச்சித்தம் போல இப்போது நடத்தும். சிறப்பாக உம்முடைய திருவசனத்தை நாங்கள் தியானிக்கின்ற போது தூய ஆவியானவர் தாமே எங்களோடு கூட இடைப்படட்டும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இப்படிப்பட்ட ஒரு நாளிலே உலகின் பல மொழி பேசுகிற மக்களை இணைத்து திருச்சபையாக நீர் இணைத்த இந்த பெந்தேகோஸ்தே நாள், பரிசுத்தாவின் திருநாளை கொண்டாடுவதற்கு நீர் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்போதும் இந்த நாளின் தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். கர்த்தாவே, நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் பரம தந்தையே. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, மீண்டும் உங்கள் அனைவருக்கும் பெந்தேகோஸ்தே திருநாளின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிறப்பு பண்டிகை வழிபாட்டிலே உங்களோடு கூட சேர்ந்து கடவுளை வழிபடவும், ஆண்டவருடைய திருவார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளவும் கடவுள் எனக்கு கொடுத்த இந்த நல்ல வாய்ப்பிற்காக எல்லாம் வல்ல கடவுளை போற்றுகிறேன். இந்த நல்ல வாய்ப்பினை எனக்கு அருளிய திருச்சபை நாயர் அருட்பணி பால் வில்லியம் ஐயா அவர்களுக்கும், திருச்சபையின் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும், உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாள். குறிப்பாக நம்முடைய கிறிஸ்தவ வாழ்விலே, திருச்சபையின் வாழ்விலே 3 முக்கியமான பண்டிகைகளை நாம் கொண்டாடுகிறோம். முதலாவதாக தந்தையின் அன்பை வெளிப்படுத்துகின்ற திருவிழா, அதுதான் கிறிஸ்மஸ் என்று கொண்டாடுகிறோம். தந்தையாகிய கடவுள் நம் பேரிலே அன்பு கூர்ந்ததினாலே தன்னுடைய ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக, நம்மை போல மனு உருவிலே கடவுளுடைய வார்த்தை மாம்சமாகி இந்த உலகத்திலே கிறிஸ்துவாக பிறந்த நாள் கிறிஸ்மஸ், கிறிஸ்து பிறப்பின் திருநாள். இது கடவுளுடைய அன்பை வெளிப்படுத்துகின்ற ஒரு நாள். தந்தையாகிய கடவுளுடைய அன்பை வெளிப்படுத்துகிற அந்த தந்தையின் அன்பின் பெருவிழாவாக கிறிஸ்மஸை கொண்டாடுகிறோம். ஏனென்று சொன்னால், இந்த உலகத்திலே நமக்கு கடவுள் கொடுத்த பெரும் கொடை அவருடைய ஒரே மகன் இயேசு கிறிஸ்து. நம்முடைய பாவங்களுக்காக, நம்மை மீட்பதற்காக, கடவுளோடு நாம் இழந்த உறவை புதுப்பித்துக் கொள்வதற்காக தன்னுடைய ஒரே மகனையே நமக்காக கொடுத்த விழா தான் கிறிஸ்மஸ் விழா. இரண்டாவது விழா மகனாகிய, குமாரனாகிய கடவுளுடைய திருவிழா. அவர் இந்த உலகத்திலே வந்து நம்மை போல் மானிடனாக வாழ்ந்து சிலுவை பாடு வரை தன்னை தாழ்த்தி நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்து சிலுவையிலே மாண்டு உயிர் விட்டு
அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தேர்ந்த திருநாள் ஈஸ்டர் பெருவிழா. ஆகையினால் அது மகனுடைய அன்பை கொண்டாடுகிற நாள். கிறிஸ்மஸ் தந்தையினுடைய மகிழ்ச்சியை கொண்டாடுகிற, தந்தையினுடைய அன்பை கொண்டாடுகிற விழா கிறிஸ்மஸ். ஈஸ்டர் மகனுடைய தியாகத்தை, அன்பை கொண்டாடுகிறது. இதற்கு இணையான விழா என்று சொன்னால் அதுதான் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய விழா. இயேசுநாதர் நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதியிலே யோவான் 16ஆம் அதிகாரத்தில் அவர் சொன்னார், நான் போவது நலமாயிருக்கும், நான் போனால் துணையாளராகிய வேறொருவரை கடவுள் உங்களுக்கு அனுப்புவார், அவர் உங்களை எல்லா நற்பாதையிலும் நடத்துவார் என்று இயேசுநாதர் தன்னுடைய பிரிவு உரையிலே சொல்கிறார். இயேசுநாதருடைய பிரிவு உரை என்று சொல்கிற போது அவர் சிலுவைக்கு போவதற்கு முன்பாக யோவான் 14, 15, 16 3 அதிகாரங்களை பேசுகிறார். அதில் முடிவுரையாக யோவான் 16ஆம் அதிகாரத்திலே இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதியிலே அவர் சொல்லும்போது சொல்கிறார், 7வது வசனம், யோவான் 16:7, நான் உங்களிடம் சொல்வது உண்மையே, நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள், நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார், நான் போனால் அவரை உங்களிடத்திலே அனுப்புவேன். ஆகவே இன்றைக்கு பரிசுத்த ஆவியாரின் திருநாள். ஆண்டவர் நமக்கு தூய ஆவியரை அனுப்பியிருக்கிறார். இந்த தூய ஆவியானவருடைய திருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம். நாம் எந்த கடவுளை வணங்குகிறோம் என்று சொன்னால், சாதாரணமாக எல்லாரும் சொல்லுவாங்க இயேசுவை வணங்குகிறோம். இயேசு மாத்திரம் இல்லை, மூவொரு கடவுளை வணங்குகிறோம். தந்தை, மைந்தன், தூய ஆவியாகிய மூவொரு கடவுளை வணங்குகிறோம். 3 கடவுள் அல்ல, மூவரும் ஒன்றாயிருக்கிற மூவொரு கடவுள், திரியேக கடவுள். இந்த மூவரும் படைப்பின் போதே இருந்தார்கள். தொடக்க நூல் முதல் அதிகாரத்தில் வாசிக்கும் போது ஆவியானவர் தண்ணீரின் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார் என்று தொடக்க நூல் 1-2 வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, படைப்பின் வரலாற்றை எழுதுகின்ற போது தொடக்க நூல் 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிற போது அங்கே கடவுள் மனிதனை மண்ணிலிருந்து உருவாக்கினார், அவனுடைய நாசியிலே உயிர் மூச்சை, ஜீவ சுவாசத்தை கொடுத்தார். அதுதான் பரிசுத்த ஆவியானவர். இன்றைக்கு வாசிக்க கேட்ட பழைய ஏற்பாட்டு பகுதியிலே மற்றொரு நிகழ்வினை எசேக்கியேல் பதிவு செய்கிறார். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்களை நான் வாசிக்கிற போது அங்கே ஒரு திருக்காட்சியை எசேக்கியேல் இறைவாக்கினர் காண்கின்றார். அது என்ன என்று சொன்னால், ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன். எசேக்கியேல் 37:1 முதல், ஆண்டவரின் ஆற்றல் என் மீது இறங்கியது, அவர் என்னை தம் ஆவியால் தூக்கி கொண்டு போய் பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தினார். அங்கே எலும்புகள் மிகுதியாய் கிடந்தன. அவற்றை சுற்றி என்னை நடத்தி சென்றார். அங்கே பள்ளத்தாக்கின் அடியில் மிக பல எலும்புகள் கிடந்தன. அவை மிகவும் உலர்ந்தவையாயிருந்தன. அவர் என்னிடம், மானிடா, இந்த எலும்புகள் உயிர் பெற முடியுமா என்று கேட்டார். இந்த எலும்புகள் உயிர் பெற முடியுமா? இஸ்ரவேல் மக்கள் அழிவின் பாதையிலே இருக்கிற ஒரு நிலையிலே தான் இந்த காட்சியை எசேக்கியேல் காண்கிறார். அங்கே எலும்புகள் ஏராளமாக கிடைக்கின்றன. எசேக்கியேல் 37:1 முதல் 14 மீண்டும் வாசித்து பாருங்கள். இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்கிற போது, அப்பொழுது அவர் என்னிடம் உரைத்தது, நீ இந்த எலும்புகளுக்கு இறைவாக்குரை, உலர்ந்த எலும்புகளே ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள் என்று சொல்ல, தலைவராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளுக்கு இவ்வாறு கூறுகிறார்,
நான் உங்களுக்குள் உயிர் மூச்சு புகச் செய்வேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். பரிசுத்த ஆவியானவர் அங்கே, நான் உயிர் மூச்சை கொடுப்பேன், நீங்கள் உயிர் பெறுவீர்கள். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் இந்த கொரோனா என்கின்ற கொடிய நிலையிலே இந்த கேள்விதான் நமக்கு வருகிறது. இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா? ஆண்டவர் சொல்கிறார், நிச்சயம் உயிரடையும். அங்கே அந்த எலும்புகள் உயிர் பெற்று எறுகின்றன. கடவுள் சொன்னவுடனே உலர்ந்த எலும்புகள், ஆண்டவரை வாக்கை கேளுங்கள் என்று சொல். தலைவராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளுக்கு இவ்வாறு கூறுகிறார், நான் உங்களுக்கு உயிர் மூச்சு புகச் செய்வேன், நீங்கள் உயிர் பெறுவீர்கள். எசேக்கியேல் 37:5. நான் உயிர் பெறச் செய்வேன். அன்புக்குரியவர்களே, நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். உலர்ந்த எலும்புகளைப் போல இருக்கலாம். நான் சொன்னேன், தொடக்க நூல் 2ஆம் அதிகாரத்திலே மண்ணிலே உருவாக்கிய மனிதன் அங்கே உயிர் மூச்சு கொடுக்கிறார். இங்கே எசேக்கியேல் 37:5 இங்கே உயிர் மூச்சு பெறச் செய்கிறார் பரிசுத்த ஆவியானவர். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு என்னவென்று சொன்னால், தூய ஆவியானவருடைய நாளுக்கென்று வாரும் தூய ஆவியரே எங்களை புதுப்பியும், வாரும் தூய ஆவியரே எங்களை புதுப்பியும். இந்த ஜெபத்தை நாம் சொல்லணும். வாரும் தூய ஆவியரே எங்களை புதுப்பியும். கம் ஹோலி ஸ்பிரிட் renew us. Come Holy Spirit, renew us. Renew us. இன்றைக்கு நாங்கள் உயிர் மூச்சு பெற வேண்டும். இன்றைக்கு நாங்கள் உம்முடைய பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை பெற வேண்டும். அழிந்து போகிற இந்த உலகம் உயிர் பெற வேண்டும், புது படைப்பாக பெற வேண்டும். இந்த அழிவுக்கு பல காரணங்கள். முக்கியமாக நாம் இயற்கையை அழித்தோம், கடவுளுடைய திருச்சித்தத்துக்கு விரோதமாக செயல்பட்டோம். இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் ஆக்சிஜன் இல்லை, செயற்கையான ஆக்சிஜன் தயாரிக்கிறோம். ஆனால் கடவுள் இயற்கையாக நமக்கு கொடுத்தது மரம், செடி, கொடிகள் தானாக ஆக்சிஜன் கொடுக்கும், ஃப்ரீயாக கொடுக்கும். நாம் புத்தி கெட்டு பாவத்திலே விழுந்து மரங்களை அழித்து, கட்டடங்களை கட்டி, நீர்நிலைகளை அழித்து, இன்றைக்கு இயற்கை திருப்பி அடிக்கிற நிலையிலே நாம் யாரிடத்திலே போவோம்? உயர்ந்த எலும்புகள் உயிரடையுமா? ஆக்சிஜனுக்கு இங்கே போகிறோம், அங்கே போகிறோம், ஆக்சிஜன் பெட் இல்லை. ஆனால் கடவுள் உயிர் பெறச் செய்ய முடியும். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று ஆண்டவர் சொல்கிறார். புதிய மரங்களை நாம் வளர்ப்போம், உடன் மனிதர்களை பற்றிய கவலை கொள்வோம், இயற்கையை பாதுகாப்போம். நமக்கு உயிர் மூச்சு மீண்டும் வரும். அது மாத்திரமல்ல, இயேசுநாதர் சிலுவையிலே அறையப்பட்டு பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் உயிர் தெழுந்து 40 நாட்கள் சீடர்களுக்கு காட்சியளித்தார். திருத்தூதர் பணிகள் முதல் 2 அதிகாரங்களை நீங்கள் வாசியுங்கள். நேரம் கருதி நான் வேகமாக போகிறேன். அப்போது 40ஆவது நாளிலே அவர் விண்ணகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்போது சொன்னார், உன்னதத்திலே இருந்து வருகிற பலனால் தரிப்பிக்கப்படுகிற வரையிலே நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள். 50ஆவது நாளிலே திருத்தூதர் பணிகள் 2ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை பார்க்கிறோம். 120 பேர் மேல் வீட்டு அறையிலே கூடியிருக்கிறார்கள். அப்போது பலத்த காற்றடிக்கிற ஒரு காற்று வீசியது. பரிசுத்த ஆவியானவரை பற்றி நான் பார்க்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே புறா எல்லாம் இருக்கும் பின்னாடி, அப்படி வாலிப பிள்ளைகள் அழகாக இது பண்ணியிருக்காங்க. இயேசுநாதர் திருமுழுக்கு பெற்ற போது நாம் மத்தேயு, மார்க்கு, லூக்கா 3 அதிகாரத்திலுமே இயேசுனுடைய திருமுழுக்கை பற்றிய நிகழ்ச்சிகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அப்படி இயேசுநாதர் திருமுழுக்கு பெறுகிற போது மத்தேயு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரையிலும், மார்க்கு முதல் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 11ஆவது வசனம்,
லூக்கா 3ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்களை வாசிக்கிற போது இயேசுவானவர் யோவான் திருமுழுக்கு முடிவதால் திருமுழுக்கு பெற்ற போது ஆவியானவர் புறாவை போல் அவர் பேரில் இறங்கினார் என்று பார்க்கிறோம். புறா கபடற்ற தூய்மைக்கு அடையாளம், அமைதிக்கு அடையாளம். இவரே என்னுடைய அன்பான மைந்தன், இவரில் நான் அன்பு கூறுகிறேன் என்கிற வார்த்தை அன்றைக்கு உண்டு ஆகியது. ஆனால் அதே தூயாவியானவர் திருத்தூதர் பணிகள் 2ஆம் அதிகாரத்திலே அங்கே மேல் வீட்டறையிலே 120 பேர் கூடியிருக்கிறார்கள். அப்போது எப்படி பரிசுத்தாவியானவர் இறங்கினார் என்று சொன்னால், நாம் பார்க்கிறோம். திருத்தூதர் பணிகள் 2ஆம் அதிகாரத்திலே ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 2. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒரே இடத்திலே கூடியிருந்தார்கள். திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போல் ஒரு இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அதை கண்டார்கள். அவர்கள் தூயாவியால் ஆட்கொள்ளப்பட்டார்கள். இப்போ பாருங்க, அங்கே பரிசுத்த ஆவியானவர் இயேசுநாதர் திருமுழுக்கும் போது புறாவை போல அமைதியாக இறங்குகிறார். இங்கே திருச்சபை உருவாகிற போது ஒரு பெரிய இரைச்சல் வருகிறது. அது மாத்திரமல்ல, அவர்களுடைய வீடு முழுவதும் ஒரு பெரிய ஒலி, ஒரு சத்தம் உண்டாகிறது. அது மாத்திரமல்ல, நெருப்பு போன்ற பிளவுபற்ற நாய்கள் வருகின்றன. அதாவது பரிசுத்த ஆவியானவர் அமைதியாக இருக்கிறார், வல்லமையாகவும் செயல்படுகிறார். 120 பேர் அங்கே கூடியிருக்காங்க. பெந்தேகோஸ்தே பண்டிகைக்கு நிறைய பேர் வராங்க எருசலேமுக்கு, யூதர்கள் மாத்திரமல்ல. அப்போ அது வரைக்கும் என்ன நினச்சிட்டு இருந்தாங்க, கடவுள் யூதர்களுக்கு மாத்திரம்தான், யூதர் அல்லாதவர்கள் எல்லாம் நரகத்துக்காக படைக்கப்பட்டவர்கள். ஆனால் இங்கே என்ன நடைபெறுகிறது, அங்கே 17 மொழி பேசுகிறவர்கள். நீங்கள் 9ஆம் வசனத்திலிருந்து 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 2:9 நீங்கள் வாசிங்கன்னா, பார்த்தர், மேத்தியர், ஏலாமியர், மெசொப்பொத்தாமியர் எண்ணிட்டே வந்தீங்கன்னா 17 மொழி பேசுகிறவங்க இருக்காங்க. அந்த 17 மொழியிலையும் கலிலேயர்கள்னால் படிக்காதவங்க, படிக்காத சீஷர்களாக பேசுகிறாங்க. இப்போது எனக்கு ஆங்கிலம் ஓரளவுக்கு தெரியும், ஓரளவுக்கு தெலுங்கு பேசுகிறேன், ஓரளவுக்கு தமிழ் பேசுகிறேன். எனக்கு தெரியாத மொழி ஃப்ரெஞ்சு தெரியாது, எனக்கு மற்ற மொழிகள் சான்ஸ்கிரிட் தெரியாது, ஹிந்தி தெரியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வருகிற போது அங்கே 17 மொழி பேசுகிறவங்களும் 17 மொழியில் பேசுகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, இவங்களெல்லாம் நம்முடைய தாய்மொழியிலே பேசுகிறோமே. பரிசுத்த ஆவியானவர் அந்த ஒரு இடத்துல தான் அந்த மொழி வந்தது. இன்றைக்கு பல நேரத்தில் அந்நிய பாஷைன்னு சில தவறான புரிந்து கொள்ளுதல் இருக்குது, அதற்குள் நான் போக விரும்பவில்லை. ஆனால் அன்றைக்கு 17 மொழி பேசுகிற பல நாட்டு மக்கள் கூடியிருந்ததினாலே பரிசுத்த ஆவியானவர் அங்கே கொடுக்கப்பட்டார். அவர்களுடைய தாய்மொழியிலே பரிசுத்த ஆவியானவர் அந்த மொழி தெரியாத மக்களை கொண்டு பேசுகிறார். உடனே இந்த 120 பேர் எத்தனை பேர் ஆகிறாங்க? பேதுரு பயந்து போய், அந்த 120 பேர் ஏன் மேல் வீட்டறையில் கூடியிருந்தாங்கன்னா, இயேசுவை சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க, வெளியே போக முடியல, பயத்தில் கூடியிருக்காங்க. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வருகிற போது அங்கே பேதுரு எழுந்து பிரசங்கம் பண்ணுகிறார். நீங்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தீர்கள், ஆனால் கடவுள் அவரை உயிர்ப்பிக்க செய்தார், அதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று அத்தனை பேர் மத்தியில் அவர்களுடைய தாய்மொழியிலே பேசுகிறார்கள். அப்போ நீங்கள் பார்க்கலாம், அப்போஸ்தலர் 2:41, திருத்தூதர் பணிகள் 2:41 அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்கள் திருமுழுக்கு பெற்றார்கள். அன்று ஏறக்குறைய 3000 பேர் அவர்களோடு சேர்க்கப்பட்டனர். ஒரிஜினல் நம்பரை புதுசாக வந்தவங்க அவுட்டேட் பண்ணிடுறாங்க, அவுட் நம்பர். நீங்கள் யோசிக்கணும். இன்றைக்கி நாம் சான்றோம் தமிழ் ஆலயத்தில் இருக்கிறோம், தோமா தமிழ் ஆலயத்தில் ஒரு 400 பேர் உறுப்பினராக இருக்கிறோம். இன்றைக்கி பரிசுத்த ஆவியானவர் வந்தால் என்ன நடக்கும்? அந்த 400 பேர் மைனாரிட்டி ஆகிடுவாங்க. 40,000 பேரை கடவுள் சேர்ப்பார். இந்த ரேஷியோ பாருங்கள், 120 பேர் தான் ஒரிஜினல் மெம்பர்ஸ்.
ஆனால் அந்த ஒரு பிரசங்கத்தில் அவுட் நம்பர் 3000 people are baptized on that day. That is the beginning of the church. Church means it's not only for Jews, it's for all. இயேசுநாதர் சொன்னார், நீங்கள் உலகம் எங்கும் போய் எல்லா இனத்தாரினருக்கும் பிரசங்கம் செய்து அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுங்கள். இந்த 120 பேர் பயந்தில்லை, ஐயோ நாம் 120 பேர் மைனாரிட்டி ஆகிட்டோமே, பயப்பில்லை. 3000 பேர். நீங்கள் அடுத்த அதிகாரங்களை பார்த்தீங்கன்னா 5000 பேர். பவுலடியார் யூதருக்கு மாத்திரம்தான் சொன்னவர், இன்றைக்கு எல்லா யூதர்களை தாண்டி போகிறார். என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய திருநாள். 3 காரியங்களை சொல்லி நான் முடிக்கிறேன். 1, அவர் நமக்கு உயிர் மூச்சு கொடுக்கிற கடவுள். மண்ணான நம்மை உயிர்ப்பிக்கிற ஆண்டவர். பயப்படாதீங்க. இன்றைக்கு உலகம் பயந்து போயிருக்கிறது, நாம் எல்லாம் பயந்து போயிருக்கிறோம். ஆனால் கடவுள் சொல்கிறார், அஞ்சாதீர்கள். இயேசுநாதர் அப்படி தான் உங்களுக்கு தெரியும். படகுல போகும்போது படகுல தூங்கிட்டு இருக்கார், கடல் கொந்தளிக்குது. அப்போ சொல்கிறான், ஐயோ நாங்கள் சாக போகிறோமே, உங்களுக்கு கவலை இல்லையா? இன்றைக்கு பலருடைய சத்தம் அதான், சாக போகிறோமே கவலை இல்லையா? ஆண்டவர் சொல்கிறார், அமைதலாயிரும். பரிசுத்த ஆவியானவர் புதுப்பிப்பதற்கு வந்து விட்டார். பயப்படாதீங்க. இன்றைக்கு பலர் அன்புக்குரியவர்களை எழுந்திருக்கோம், நம்முடைய குடும்பத்தில் எழுந்திருக்கோம், நம்முடைய திருச்சபையில் எழுந்திருக்கோம், நம்முடைய நாட்டில் எழுந்திருக்கோம். ஆனால் கடவுள் உயிர் பெறச் செய்வார். இந்த வியாதி ஒழியும். பரிசுத்த ஆவியானவரே வாரும், எங்களை புதுப்பியும். கம் ஹோலி ஸ்பிரிட் ரெனிவஸ். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, கம் ஹோலி ஸ்பிரிட் ரெனிவஸ். பரிசுத்த ஆவியானவரே வாரும், எங்களை புதுப்பியும். ஆண்டவரே, நாங்கள் உம்மை நேசிக்கணும், இயற்கையை நேசிக்கணும், உடன் மனிதர்களை நேசிக்கணும். இது 3 தான் இன்றைக்கு நமக்கு தேவை. தந்தையாகிய கடவுள் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்ததினாலே ஒரே மகனை கொடுத்தார். மகனாகிய கடவுள் தன்னுடைய உயிரையே சிலுவையிலே கொடுத்து நமக்காக வாழ்வு கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் கடவுள் நமக்குள் வாசம் செய்கிறார், நமக்கு உயிர் மூச்சு கொடுக்கிறார். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். நீங்கள் கடவுளுடைய கோயிலாக இருக்கிறீர்கள் என்றும் கடவுளுடைய தூய ஆவியார் உங்களில் இருக்கிறார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறீர்களா? தூய ஆவியாளர் எங்கே தெரியுமா இருக்காரு? நமக்குள்ள இருக்கிறார். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். நீங்கள் தான் கடவுளுடைய கோயில், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் குடிகொண்டிருக்கிறார். ஆகவே அந்த தைரியத்தோடு நாம் செயல்படுவோம். இன்றைக்கு நாம் எல்லாரும் செய்கிற ஒரு ஜெபம் இதுதான், பரிசுத்த ஆவியானவரே வாரும், எங்களை புதுப்பியும். கம் ஹோலி ஸ்பிரிட் ரெனிவஸ். நாங்கள் பாவம் செய்து கெட்டு போனோம், அங்கே மனம் திரும்புதலுக்கென்று திருமுழுக்கு பெற்றார்கள் என்றார்களே, அந்த மனம் திரும்புதல் நமக்கு அவசியம். இனிமேல் நாங்கள் இயற்கையை காப்போம், உடன் மனிதரிடத்திலே அன்பு செலுத்துவோம், உம்முடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவோம் என்று வருகிற போது புதிய பலனை கடவுள் நமக்கு தருகிறார். ஆயினாலே அன்புக்குரியவர்களே, அஞ்சாதீர்கள். திருப்பாடல் 46:1. கடவுள் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். துணை என்றால் இட்ஸ் நாட் சபார்டினேட். ஹெல்ப்பர் மீன்ஸ் ஒன் ஹூ ஸ்ட்ரெங்தனஸ். இந்த ஹெல்ப்பர் தான் தூய ஆவியானவர். நான் போனால் துணையாளரை உங்களுக்கு அனுப்புவேன், யோவான் 16:7 சொல்கிறார். நான் போவது நல்லது. ஆகவே துணையாளரை நமக்கு அனுப்பியிருக்கிறார். ஆகவே மகிழ்ச்சியோடு இந்த பெந்தெகோஸ்தே நாளை கொண்டாடுவோம். பயப்படாதீங்க. ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த நேரத்தில் குறிப்பாக தங்களுடைய அன்புக்குரியவர்களை இழந்த அத்தனை பேருக்கும் ஆண்டவருடைய பெயரை ஆறுதலை தெரிவிக்கிறோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் சொல்கிறோம். ஆனால் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் புதுப்பிக்க வந்திருக்கிறார். நமக்கு புதுப்பிப்பார், புது வாழ்வு கொடுப்பார். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே,
இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா என்று எசேக்கியேல் 37 அதிகாரத்தில் நீரே இறைவாக்கினர் எசேக்கியேலை பார்த்து கேட்டீர். அது உமக்கு தெரியும் என்று இறைவாக்கினர் சொல்லும்போது அவர் இறைவாக்குரைத்த உடனே அந்த உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிர் பெற்று எழுந்ததை பார்க்கிறோம். இன்றைக்கும் சுவாமி உலர்ந்த எலும்புகளாய் போய்விட்டோம். உலகம் என்றைக்கு பழைய நிலைக்கு திரும்ப போகிறது? இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா என்கிற ஏக்கம் எங்களுக்கு இருக்கிறது. ஆனால் நீர் உயிர் மூச்சு பெற செய்கிறவர். தொடக்க காலத்திலே படைப்பிலே உயிர் மூச்சு கொடுத்தீர். எசேக்கியேல் இறைவாக்கினர் வாயிலாக உலர்ந்த எலும்புகள் உயிர்படும் செய்யான காட்சியை கொடுத்தீர். துணையாளரை நான் அனுப்புவேன் என்று நீர் சொல்லியிருக்கிறீர். மக்கள் பாவத்திலே விழுந்தபோது அவர்களுடைய தாய்மொழியிலே பேசி வெறும் 120 பேராக இருந்த திருச்சபையை 3000 5000 என்று நாளும் மீட்கப்பட்டவர்களை சேர்த்தீர். இன்றைக்கு அந்த புதுப்பித்தலை தாரும் சுவாமி. எங்களுடைய தனிப்பட்ட வாழ்விலே புது வாழ்வை தாரும், குடும்ப வாழ்விலே புது வாழ்வை தாரும், உலக வாழ்விலே புது வாழ்வை தாரும். நீர் தருகிற மகிழ்ச்சியோடு வாழ உதவி செய்யும். தொடர்ந்து எங்களோடு பேசும். அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாகவே வேண்டிக் கொள்கிறோம் பரம தந்தையே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வமுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே கன்னிமையாக திருப்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோடு திருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கேறி சர்வமுள்ள பிதாவாகிய கடவுளை வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். உட்கார்வோம். திருச்சபைக்குரிய அறிவிப்புகள் அறிவிக்கப்படும். இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாட்களை காண்கின்றவர்கள் 24/5 மிஸ்ஸஸ் ஞானம் ஜார்ஜ், மிஸ்டர் ஜெபஸ்டின். 25ஆம் தேதி மிஸ்டர் பால் ஜெயக்குமார், ரெவரன் ஓபெத் பீஸ் டேவிட், மிஸ்ஸஸ் வாசுகி மோசஸ், மிஸ்டர் ஜெயக்குமார். 26ஆம் தேதி மிஸ் கல்டியா ஷெஃபர், மிஸ்டர் ஜான் மேசாக், மிஸ்டர் தருண்குமார் ஓபெத். 27ஆம் தேதி மிஸ்ஸஸ் கிரேசி அன்பு, மிஸ்டர் செல்வின் ஸ்டான்லி, மிஸ்ஸஸ் மெர்லின் எஸ். 28ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஸ்வர்ணா சாமுவேல் சாமிக்கன், டாக்டர் மிஸ்ஸஸ் நிர்மல் ஜானி பிரபாகர். 29ஆம் தேதி மிஸ்டர் ஆல்ஃபர்ட் ஜெயப்பிரகாஷ், மிஸ்டர் ரூபன் ஜெய்சிங், பேபி திவ்யா ஜாய்ஸ்லின். இந்த வாரத்தில் தங்களுடைய திருமண நாட்களை காண்கின்றவர்கள் 23ஆம் தேதி மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் தேவானந்த், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஸ்டாலின் சர்க்குணராஜ். 24ஆம் தேதி மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் செல்லதுரை, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ரவீந்திரன், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சாமுவேல் சாலமன் ராஜ், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் தீபக் ஹஸ்டன். 25ஆம் தேதி மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சாம் பால் கிஷோர், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சுரேஷ் குமார், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பாப்புராஜ், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் தாமஸ் ராஜா. 26ஆம் தேதி மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ராஜதுரை ஜோசப், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் செல்வராஜ், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜார்ஜ் ஜெபமணி. 27ஆம் தேதி மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ராஜன்,
28ஆம் தேதி மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் வெல்கம் ராஜசீலன், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் எம் சாம் பொன்னுரங்கம். 29ஆம் தேதி மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் செல்வின் ஸ்டான்லி. இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்தநாள் திருமண நாள் காண்கிறவர்களை திருச்சபையாக வாழ்த்துகிறோம். இவர்களுக்காக நாம் ஜெபிக்கலாம். கர்த்தாவே யுக யுகமாய் என் துணையாயினீர். நீர் இன்னும் வரும் காலமாய் என் நம்பிக்கையாவீர். கர்த்தாவே யுக யுகமாய் என் துணையாயினீர். இக்கட்டில் நற்சகாயராய் எம் நித்ய வீடாவீர். அன்பின் ஆண்டவரே, வருஷங்களை நன்மையினால் முடிசூட்டுகிற ஆண்டவர் நீர். இப்போதும் இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் காண்கின்ற எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளை, குழந்தைகளை உம்முடைய திருப்பெயரால் வாழ்த்துகிறோம். ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொல்லி உம்முடைய திருத்துவ நாமத்திலே இவர்களை வாழ்த்துகிறோம். இந்த நாள் மட்டும், இந்த ஆண்டு மட்டும் நீர் அவர்களுக்கு தந்த கிருபைகளுக்காக உம்மை போற்றுகிறோம். இந்த புதிய ஆண்டிலே இன்னும் புதிய கிருபைகளை தாரும். அவருடைய மனத்தின் விருப்பங்களை நிறைவேற்றும். அவர்களுக்கு வேண்டிய சுகம், பலன், ஜீவன், நீண்ட ஆயுள், உண்மைக்குரிய மறுமைக்குரிய மகிழ்ச்சி அனைத்தையும் நீர் தந்து வழிநடத்தும். அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதியும். உமக்கே எல்லா துதி கனமை உண்டாவதாக. அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரம தந்தையே, ஆமேன். திருமண அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை, சென்னை பேராயம், சாந்தோம் தூய தோமா திருச்சபை நமது சபையைச் சேர்ந்த காலஞ்சென்ற திரு ஆர் ரவிக்குமார், திருமதி இசபெல்லா ஷீபாராணி அவர்களின் மகள் செல்வி சில்வியா ரெபேக்கா என்பவரும், தென்னிந்திய திருச்சபை, சென்னை பேராயம் பூவிருந்தவள்ளி வெஸ்லி திருச்சபையைச் சேர்ந்த திரு ஐ பிரான்சிஸ் குணராஜ், திருமதி ஐஜே சாந்தி அவர்களின் மகன் செல்வன் பிரான்சிஸ் ஜானி என்பவருக்கும் திருமணம் நடைபெற உள்ளது என்பதை அறிவிக்கிறோம். இவர்களை இத்தூய திருமணத்தில் சேர்க்கக்கூடாத நியாயமான காரணமாவது தடையாவது உண்டென்று உங்களில் யாராவது அறிந்திருந்தால் அதை சபையின் குருவானவருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு 3ஆம் அறிக்கை. திருமணத்திலே இணையப்போகிற இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, குடும்ப வாழ்க்கை நீர் எங்களுக்கு தருந்திருக்கிற அருட்கொடை. குடும்பத்தை ஏற்படுத்துகிறவர் நீர். எங்கள் குடும்பங்களிலே பிள்ளைகள் பிறந்து அவர்கள் வளர்ந்து அவர்களும் குடும்ப வாழ்க்கையிலே இணைகின்ற இந்த மகிழ்ச்சியான தருணத்துக்காக உம்மை துதிக்கிறோம். குறிப்பாக திருமணத்திலே இணைவதற்காக ஆயத்தப்படுகிற அருமை பிள்ளைகள் சில்வியா ரெபேக்காவும் பிரான்சிஸ் ஜானியும் உமது கரங்களிலே தருகிறோம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை ஏற்ற நேரத்திலே உம்முடைய திருமுன்னர் கணவனும் மனைவியுமாக இணைத்தருளும். கானாவூர் திருமணத்துக்கு நீர் வந்து சிறப்பித்தது போல இவர்களுடைய திருமண வாழ்வையும் நீர் சிறப்பித்து தாரும். இவருடைய வாழ்க்கை பயணத்திலே நீர் எப்போதும் துணையாயிருந்து அவருடைய வாழ்க்கை எப்போதும் சுவையுள்ள, மகிழ்ச்சியுள்ள, உமக்கு மகிமையை சேர்க்கிற வாழ்க்கையாக அமைய உதவி தாரும். 2 குடும்பங்களையும் ஆசீர்வதியும். திருமணத்துக்காக செய்யப்படுகிற அனைத்து ஏற்பாடுகளிலும் உடைய கிருபையை தாரும். உம்முடைய அன்பினாலே இந்த பிள்ளைகள் இணைக்கப்பட்டு எப்போதும் மகிழ்ச்சியோடு வாழ அருள் தாரும். திருமணத்துக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் நீர் செய்தருளும். அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரம தந்தையே, ஆமேன். தென்னிந்திய திருச்சபை, சென்னை பேராயம், நம்முடைய பேராயத்தில்
நாளை 24/5/21 திங்கட்கிழமை 11 மணிக்கு தூய ஜார்ஜ் பேராலயத்தில் கீழ் குறிப்பிட்டவர்கள் ஆயர்களாக அருட்பொழிவு பெறுகிறார்கள் என்பதை அறிவிக்கிறேன். நாளை தினம் 24/5/21 திங்கட்கிழமை காலை 11 மணி அளவில் சென்னை நம்முடைய CSI சென்ட் ஜார்ஜஸ் பேராலயத்தில் கீழ் குறிப்பிட்டவர்கள் ஆயர்களாக அருட்பொழிவு பெற இருக்கிறார்கள். அவர்களுடைய பெயர்களை அறிவிக்கிறேன். மிஸ் பி ஜெபசெல்வி, மிஸ் கே சொர்ணலதா, மிஸ்டர் AY வசந்த். இவர்களுக்காக ஜெபிக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். இந்த அருட்பொழிவு ஆராதனை நடத்த இருக்கிற பேராயர் அவர்களுக்காகவும் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். சிறப்பாக ஆயர்களாக அருட்பொழிவு பெற இருக்கிறவர்களுக்காக ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நாளை தினத்திலே ஆயர்களாக அருட்பொழிவு பெற இருக்கிற செல்வி ஜெபசெல்வி, செல்வி சொர்ணலதா, திரு AV வசந்த் இவர்களை கரங்களிலே நாங்கள் தருகிறோம். இவர்களை திருப்பணிக்கென்று நீர் அழைத்தீர். அவர்களை தகுதிப்படுத்தி நாளை தினத்தில் எங்களுடைய பேராயர் பேரருட் திரு ஜார்ஜ் ஸ்டீஃபன் ஐயா அவர்களால் அருட்பொழிவு செய்ய நீர் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். அந்த வழிபாட்டிலே உம்முடைய திருப்பிரசன்னத்தை தாரும். வழிபாட்டை நடத்துகின்ற பேராயர் அவர்களையும் அருட்பொழிவு பெற இருக்கிற இந்த அருமை சகோதரிகளையும் நீர் ஆசீர்வதித்தருளும். இவர்கள் ஆண்டவரே ஆயர்களாக உம்முடைய திருச்சபையிலே சிறந்த பணியாற்ற உம்முடைய தூய ஆவியானவரின் அருளையும் அருட்கொடைகளையும் தந்து வழிநடத்தும். அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதியும். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் பரம தந்தையே. ஆமேன். ஒரு வருத்தமான செய்தி. நமது ஆலய உறுப்பினர் திருமதி உதயராணி தங்கராஜ், வயது 67, 19/5/21 கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார்கள் என்பதை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம். துயரத்தில் இருக்கிற குடும்பத்தினருக்காக ஜெபிக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய பேராயத்தைச் சேர்ந்த நம்முடைய ஆலய வழிபாடுகளிலும் நமக்கு உதவி செய்த ரெவரண்ட் சார்ல்ஸ் டேனியல் ஐயர் அவர்கள், வயது 51, அவர்கள் 17/5/21 திங்கட்கிழமை கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார்கள் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அவருடைய குடும்பத்திற்காக 1000 அவர்களுக்காக 2 பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். இவர்களுக்காக நாம் இப்போது ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இப்போதும் ஆண்டவரே எங்களுடைய திருச்சபையைச் சேர்ந்த அருமை சகோதரி திருமதி உதயராணி அவர்கள் உமக்குள் நித்திரையடைந்தார்கள் என்கிற செய்திக்காக நாங்கள் வருத்தப்படுகிறோம். இருப்பினும் மரணம் எங்களுக்கு முடிவு அல்ல, உயிர்த்தெழுதல் உண்டு என்கிற நிச்சயம் உண்டு. சகோதரனுடைய ஆத்மாவுக்கு நித்திய இளைப்பாதலை நீர் கட்டளையிட்டருளும். அவரை பிரிந்து துயரத்தில் இருக்கிற குடும்பத்தினருக்கு வேண்டிய ஆறுதலை தாரும். அவ்வண்ணமாகவே ஆயர் ரெவரண்ட் சார்ல்ஸ் டேனியல் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய திருப்பணிக்காக உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே உமக்குள் நித்திரை அடைந்திருக்கிறார். அவருடைய ஆத்மாவுக்கு நித்திய இளைப்பாதலை கட்டளையிடுவீராக. நீங்கா வெளிச்சம் அவர் மேல் பிரகாசிப்பதாக. உயிர்த்தெழுதலின் நாளிலே நாங்கள் இவர்களை சந்திக்கப் போகிறோம் என்கிற உண்மைக்காக உம்மை போற்றுகிறோம். அதே நேரத்தில் இவர்களை பிரிந்து துயரத்திலே இருக்கிற குடும்பத்தினரை, சிறப்பாக 1000 அவர்களை பிள்ளைகளை நீர் ஆசீர்வைத்து ஆண்டவரே ஆறுதலின் வழியிலே ஆசீர்வாதத்தின் வழியிலே அவர்களை நடத்தும். அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரம தந்தையே. ஆமேன். ஆ
தொடர்ந்து ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த வழிபாட்டிலே நீர் எங்களோடு இருந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சிறப்பாக இன்றைக்கு திருச்சபை பிறந்த நாளாகிய பெந்தேகோஸ்தே திருநாளை பண்டிகையை நாங்கள் அனுசரிக்க உதவி செய்திருக்கிறீர். ஆண்டவரே, யூதர்களுக்கு மாத்திரமே கடவுள் என்று நினைத்திருந்த காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் இதோ மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி பல மொழி பேசுகிற மக்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெரும் நாளாக அந்த பெந்தேகோஸ்தே நாள் அமைந்ததற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏறக்குறைய 17 மொழி பேசுகிறவர்கள் ஒன்றாக கூடிய அந்த நேரத்தில் அக்கினிமயமாக ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அங்கே கூடியிருந்த அத்தனை மக்களுடைய மொழியிலும் தாய்மொழியிலும் நீர் பேசினதற்காக ஸ்தோத்திரம். அந்த ஒரு நாளிலே 120 பேராக இருந்த திருச்சபை 3000 பேர் புதிதாக இணைந்து ஒரு மாபெரும் உலக திருச்சபையாக மாற்றினீரே எமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, தொடர்ந்து ஆண்டவரே எங்களுடைய திருச்சபை ஆசீர்வதியும். ஆண்டவரே, 1947 எங்களுடைய தென்னிந்திய திருச்சபை உருவாகி ஒரு 2வது பெந்தேகோஸ்தின் அனுபவத்துக்குள் வழிநடத்தினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இப்போதும் எங்களுடைய திருச்சபை ஆசீர்வதியும். அன்றைக்கு எப்படி ஆண்டவரே திருச்சபையை புதுப்பித்தீரோ அப்படி எங்களுடைய திருச்சபையை புதுப்பித்தருளும். அன்றைக்கு எப்படி மீட்கப்பட்டவர்களை ரட்சிக்கப்பட்டவர்களை அனுதினமும் திருச்சபையிலே சேர்த்து வந்தீரோ அப்படி இந்த நாளிலும் கூட திருச்சபையிலே அனுதினமும் மீட்கப்பட்டவர்கள் சேர்க்கப்பட உதவி தாரும். ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையின் ஒவ்வொரு அங்கத்தினரையும் ஆசீர்வதியும். எங்களுடைய ஆயர் குடும்பத்தை ஆசீர்வதியும். அதே போல் ஆண்டவரே, திருச்சபையில் இருக்கிற அத்தனை குடும்பங்களையும் ஆசீர்வதியும். குறிப்பாக இந்த கொரோனா என்கிற கொடிய ஆண்டவரே தொற்று பரவி இருக்கிற நேரத்தில் எல்லோரும் அச்சத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீர் ஒருவர் தான் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்ய முடியும். ஆண்டவரே, இந்த கொரோனா என்ற தொற்று நோயை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் அகற்றுகின்றோம். ஆண்டவரே, இதனால் தங்களுக்கு அருமையானவர்களை இழக்க கொடுத்திருக்கிற மக்களை ஆறுதல் படுத்தும். இப்போதும் ஆண்டவரே, பல்வேறு நிலையிலே பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளிலே வீடுகளிலே தனிமைப்படுத்தி கொண்டிருக்கிற உடைய மக்களை நீர் சந்தியும். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே அவர்களுக்கு சுகத்தை கட்டளையிடுகிறோம். ஆண்டவரே, நீர் ஒருவரே சுகத்தை தர முடியும். ஆண்டவரே, எங்களுடைய நோய்களையும் ஆண்டவரே எங்களுடைய வியாதிகளையும் எங்களுடைய பாடுகளையும் ஆண்டவரே நீர் சிலுவையிலே சுமந்து எங்களுக்கு வாழ்வளிப்பதற்காகவே வந்தீரே சுவாமி. இன்றைக்கு வாழ்வை நோக்கி நாங்கள் இருக்கிறோம் சுவாமி. நீர் தான் உதவி செய்யும். ஆண்டவரே, பாதிக்கப்பட்ட அத்தனை மக்களும் சுகமடைய உதவி தாரும். ஆண்டவரே, இதில் முனைப்போடு செயலாற்றுகின்ற எங்களுடைய மத்திய மாநில அரசின் தலைவர்களை நீர் ஆசீர்வைத்து நல்வழி காட்டி ஆண்டவரே சரியான முறையிலே இதை கையாளக்கூடிய கிருபையை தாரும். முன்கள பணியாளர்களாக பணியாற்றி கொண்டிருக்கிற மருத்துவர்கள், தாதியர்கள், ஆண்டவரே தூய்மை பணியாளர்கள், இன்னும் பல்வேறு நிலைகளிலே தங்களை அர்ப்பணித்து செய்கிறவர்கள், காவல்துறையினர், ஆண்டவரே இன்னும் ஒவ்வொரு தன்னார்வ தொண்டர்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதியும் சுவாமி. நாங்கள் ஒன்றுபட்டு தூயாவியரே உம்முடைய துணையை கொண்டு இந்த கொடிய நோயை அகற்ற நீர் எங்களுக்கு அருள் தாரும். உம்மை நம்பியிருக்கிறோம் சுவாமி. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எங்களுடைய குற்றங்கள், குறைகள், பாவங்களை தயவாய் மன்னித்து எங்களுடைய உலகத்துக்கு ஆரோக்கியத்தை தாரும். சிறப்பாக எங்களுடைய குழந்தைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். படிக்க வேண்டிய வயதிலே அந்த அனுபவமே இல்லாமல் ஆண்டவரே வீட்டிலே முடங்கி கிடைக்கிற குழந்தைகள் சுவாமி. குழந்தைகளை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, நீர் அவர்களை பாதுகாத்து கொள்ளும் சுவாமி. முதியோர்களை பாதுகாத்து கொள்ளும். வாலிபர்களை பாதுகாத்து கொள்ளும் சுவாமி. உம்முடைய சட்டையின் மறைவிலே நீர் காத்து கொள்ளும் சுவாமி. வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று எங்களுக்கு சொல்லியிருக்கிறீரே ஆண்பிள்ளைய, வாதை எங்களை அணுகாதபடிக்கு காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையின் பேராயரை ஆசீர்வதியும். ஆயர்களை ஆசீர்வதியும். சிறப்பாக அநேக ஆயர்கள் ஆண்டவரே அந்த தொற்றினாலே பாதிக்கப்பட்டு இருப்பதாக கேள்விப்படுகிறோம். ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புகிற எங்கள் அன்பின் தகப்பனே, நீர் சுகத்தை தாரும். இப்போதும் எங்களுடைய திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு பெரியவரையும் சிறியவரையும் குழந்தைகளையும் முதியவர்களையும் நீர் ஆசீர்வைத்து உம்முடைய சட்டைகளின் மறைவிலே காத்துக்கொள்ளும். உமக்கே எல்லா துதி கன மகிமை ஏறெடுக்கிறோம். அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரம தந்தையே, ஆமேன். அனைவரும் சேர்ந்து கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை சொல்வோம்.
பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்யலாம் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனையில் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையகளே. ஆமேன். கடவுளுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அருளும் தாயும் தந்தையுமாயிருக்கிற கடவுளுடைய அன்பும் தூய ஆவியாரின் இணையரா உறவும் உங்கள் அனைவரோடு இப்போதும் எப்போதும் என்றென்றும் நின்று நிலைத்திருப்பதாக. ஆமேன். தெய்வ ஆசீர்வாதத்தோடே வடியாரை அனுப்பும் வார்த்தை என்னும் அப்பத்தாலே பூஷித்து வளர்ப்பியும் இப்போதும்மை தேடி வந்து மனதார போற்றினோ மோட்சலோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தி தோழுவோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடு இருப்பாராக. சமாதானத்தோடே போக கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமேன்.